ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மேட்ச்சில் இருக்கிறவங்க யாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கிடையாது. எல்லாருமே வந்து ரேண்டமான பிளேயர்ஸ். எவனோ ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே போடு, அவ்வளோதான். இன்னொருத்தனும் மாட்டிக்கினான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சேர்ந்து விளையாடி விளையாடி இங்கே ரேண்டமாக விளையாடும் போது செம்ம ஈஸியாக இருக்குது. எல்லாருமே வந்து பாட்டு மாரி ஆடுறானுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடி நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ரேண்டம் மேட்ச்க்குள்ளே வந்தோம்னா ஈஸியாகவே எல்லோரும் முடிச்சு விட முடியுது. லைனாக மாட்டுறானுங்களே. இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினான். கிட்டத்தட்ட 3 பேர். அவ்வளோதான், அண்டர் சேவின்னு 4 பேர் தான் இருந்தானுங்க. 4 பேரும் முடிச்சு விட்டாச்சு, அவ்வளோதான். அடா பாவீங்களா, வந்த ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே முடிச்சு விட்டாச்சு. சரி, இப்போ நம்ம ஆடா மதிட்டே அப்படியே எமோஜிலாம் போட்டு சீன் போட்டுன்னு போவோம். சாவுங்கடா. ஆனால் இப்போ எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. நம்மளை எங்கே போனாலும் வந்து முடிச்சு விட மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. காஃபி பாட்டிலாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் ஃபுல்லாகவே வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக ஆட்ட மாட்டேன் தான் காமிக்க போகிறேனே. அப்பா தம்பி இங்கே வா, இங்கே வா, இந்த என் டீம் மேலே உட்காந்துக்கிறான் பாரு, சுட்றா இவனை. அவ்வளோதான், நம்ம டீம் மேலே காமிச்சு கொடுத்தாச்சு. எல்லாரையும் வெறுப்பு பேச வேண்டியது தான். நம்ம டீமாலும் சரி, அண்டர் டீம்லையும் சரி, எல்லாரையும் வேறு அளவில் கடுப்பேற்றினேன். பயங்கரமாக ஆட்ட காமிச்சு ப்ரோ பேர் மாதிரி வின் பண்ணுறான் பாருங்க. ஆல்ரெடி ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்துருக்கான், போடு, அவ்வளோதான். அவனையும் காமிச்சு கொடுத்தாச்சு. என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்க முடியாதுப்பா தம்பிங்களா. அவ்வளோதான், பண்ணியாக மாற்றிக்கினே இருப்பேன். என்னடா பண்ணுவீங்க? இதை பாரு, உன் பின்னாடி தான் கேட்குறேன், சுட்றா வந்து. அவ்வளோதான், இவனும் மாட்டிக்கினான். போடுங்கடா, வெண்டிங் மிஷினை சாவடிங்கடா. இது இங்கே ஒருத்தங்கிறான், டேய் என்கிட்ட வந்து சுடுங்கடா. டேய் என்கிட்ட பர்கரா மாதிரி உக்காந்துக்கிறான் பாருங்கடா, வாடா இங்கே. டேய் உள்ளே படுறா பைத்தியக்கார பையில. அடா என்ன சுட்டுனுங்கிறான் பார்த்தீங்களா இவன். 3 பேர். டேய் இங்கே வந்து தொலைங்கடா, அங்கே பாடுறா, பாட்டு போகுது பாடுறா அவனுக்கு. அங்கே சுடுறானா, எப்பா சுடுறான் போல், வேறு லெவல். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே தான் வருவான். நான் உள்ளே வந்ததை பார்த்துட்டு இவனே ஆட்ட காமிச்சுட்டு தான் இருக்கானா. சரி, அப்படியே நம்மளுக்கு கூட சேர்ந்து ஆட்ட காமிக்குவோம். எப்பா அடி, 5 பேர் இங்கே தான், 4 பேர் ஆடா மாற்றியாச்சு. என்னை பிடிக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் ஓடிக்கினே இருக்க போகிறோம் பாருங்க. பாவம் பசங்க இப்போ அப்படியே அழுவானுங்க. எமோஜி ஏதோ புது புதுசாக இருக்குது, எல்லாத்தையும் போட வேண்டியது தான். அவ்வளோதான், போடு. 10 செகண்ட் ஒரு வாட்டி அப்படியே பனி பெரு வந்துனே இருக்குது. நம்ம வந்து பனியாக மாற்றிக்கினே இருக்கோம். இதுக்கு மேலே ஏரியா உட்காந்தோம்னா எங்களுக்கு கண்டுபிடிக்க இப்போ தெரியுமா இல்லைன்னு கூட தெரில. அந்த பொண்ணு பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே கீழே கம்முன்னு பார்த்துட்டு போயிடுச்சு. மேலே பார்க்க தெரில போல். ஒருத்த மட்டும்தான் பார்த்தான், அதுவும் நான் ஓடி வந்து உக்காந்து, அதனால தான் பார்த்தானே. திரும்ப போய் ஆட்ட காமிக்க வேண்டியது தான். இங்கே ஒருத்த உட்காந்துக்கிறான், காமிச்சு ஊற்றுற வேண்டியது தான். டே தம்பி வாடா வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா. இவன் தான் போடு. அவ்வளோதான், மாட்டினான். சுட்றான் அவனை. டேய் அவனை சுட்றானா, என்ன பார்த்துனுக்கிறான் பாருங்க. சுட்டு தொலைங்கடா இவனை. டேய் அப்படி வா, வழிக்க சாவு. போயிட்டு வாப்பா தம்பிங்களா. அவ்வளோதான், எமோஜி போட்டு ஓட்டுருவான். திரும்பவும் மேலே ஏறியா உட்காந்து வேண்டியது தான். பண்ணி போக இருந்துச்சுன்னா திரும்ப கீழே போய் ஆட்ட காமிச்சு ஆடாமதிட்டு ஓட வேண்டியது தான். ஆனால் ஹெச்பி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஆட்ட காமிச்சு அவுட் ஆகிட்டு அப்புறம் திரும்ப ரீஸ்பான் தொட்டுக்கலாம். ஃபுல் ஹெச்பி இருக்கும்போது நம்ம வந்து வின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவனே ஆளை காணோம். ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருமே இருக்கானுங்க. நம்ம டீமில் வெறும் 4 பேர் தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க தெரில அவனுங்களுக்கு. இந்த ரூம்குள்ளே ஒருத்தன் தேர்ந்து இருக்கான். சரி, அவங்ககிட்ட போய் சும்மா சீன் போடலாமா? நம்ம பண்ணியெல்லாம் மாற்ற தேவையில்லை, சும்மா போய் சீன் மட்டும் போடலாம். தம்பி சுடுப்பா முடிஞ்சா சுட்டுப்பார். பாம்பு போட்டோன்னா ஆனால் நான் காலி ஆகிடுவேன். ஓகே, பையன் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு தாவி சுட்டுட்டான். இப்போ நம்ம திரும்ப ரீச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவுட் ஆக தேவையில்லை, கரெக்டாக வின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஓப்பனாக வந்திருக்கேன். இங்கே உக்காஞ்சி எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம டீம் ஆளுங்க எப்படி ஆட்ட காமிக்கிறானுங்க, என்ன பண்ணுறானுங்க எல்லாம் பார்க்கலாம். ஐயோயோ, என்ன காமிச்சு கொடுக்குறான் நம்ம டீம் ஆள். ஆறாமத்திடுவான். என்கிட்டயே என் வித்தையை காமிக்கிறான். நான் அவனை காமிச்சு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான். சரி ஓகே, நம்ம வேறு எங்கன்னா ஓடிடலாம். இங்கே வந்தால் அங்கே போவேன், அங்கே வந்தால் இங்கே வருவேன், மாற்றி போவேன். என்னடா பண்ணுவீங்க? போயிட்டு வா. ஓகே, அங்கே எங்கேன்னு சுற்றி வந்தாச்சு. 30 செகண்ட்ஸ் தான். அப்படியே நான் ஒரு மூலையில் உட்காந்தோம்னா கூட இவனுக்கு கண்டுபிடிக்க மாட்டானுங்க. பாட்டு போனால் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் தான். திரும்ப ஆடா மாற்றிடுவோமா? சரி, மேலே ஏரியா உக்காந்துட்டேன், கண்டுபிடிச்சா மாற்றிக்கலாம். நாங்கள் யாருமே நம்மளை பார்க்கல. பின்னாடியே துரத்துன்னு வருவானுங்கன்னு பார்த்தா யாரும் இங்கே ஆனால் ஆடா மாதிரி இருக்கானுங்க. சாவு. திரும்பவும் 4 பேரையும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆடா மாற்றியாச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 செகண்ட் தான். வேறு லெவலில் சும்மானே சீனாக போட்டுன்னு இருக்கேன். கூலிங் கிளாஸ் எமோஜிலாம் போட்டுக்கின்னு. அவ்வளோதான், வேறு லெவலில் ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரவுண்டும் போன வாட்டி மாரி டக்குன்னு முடிச்சு விட முடித்தான்னு பார்க்கலாம். அப்படியே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சு விட முடித்தான்னு பார்க்கலாம். ஆனால் போன வாட்டி ரொம்ப கேவலமாக செத்தானுங்க. ஸ்டார்டிங்கில் எவனோ ஒருத்தன் வரான், எதுக்கு வரான்னு கூட தெரியல, வந்து சும்மா அப்படியே ஓடுன்னு இருக்கான். இங்கே ஒருத்தன் மாட்டிக்கினான். இருங்க, கிரெனேட் போட்டுடலாம். அடைச்சா ஓட்டான் அவனே. ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பர்கர் வந்தானே, அவன் வந்து பண்ணியாக மாற்றுவான்னு நினச்சேன். வந்து பார்த்தா சும்மா சாவறான். இங்கே ஒருத்தன் மாட்டிக்கினான். போடு. அவ்வளோதான், அப்படியே லைனாக மாட்டுறானுங்களே. ஒவ்வொருத்தனை முடிக்க நெக்ஸ்ட் மாட்டிக்கினே இருக்குது.
நம்ம டீம் ஆளுங்க எல்லாம் கும்பலாக சேர்ந்து 5 பேரும் துரத்தின்னு போய் அடிக்கிறோம் அந்த ஒரு ப்ராப்ஸை. திரும்பவும் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு நாங்கள் முடிச்சு விட்ருவோம்னு நினைக்கிறேன். இல்லை ரீஸ்பான் ஆகிறானுங்க, பரவாயில்ல. ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து முடிச்சு விட்ருலாம் ஈஸியாக. எத்தனை ஸ்டோரேஜ் பாக்ஸு எவனையும் ஆனால் காணோம். அதோ மாட்டிக்கினா பாருங்க, சும்மா சுட்டுன்னு இருந்தாலே மாட்டிக்கிறானுங்க. போடு மாதிரி தொலைய போகிறான். பிடிங்கடா. காஃபி பாட்டில் ஓசிக்கில் அடிடலாம். ஏன்னா பூத்தொட்டியை ஓரளவுக்கு அடிச்சிட்டேன். அவ்வளோதான், பூத்தொட்டி கிலோ வந்துருச்சு. காஃபி பாட்டில் அடிச்சிட்டேன். இன்னொருத்தனை மாட்டிக்கிறான். ரீஸ்பான் ஆகினே இருக்கானுங்க, என்கிட்ட மாட்டின்னு செத்துனே இருக்கானுங்க. எனக்கும் கில்லு வந்துக்கினே இருக்குது. அவ்வளோதான், போடு. பெஸ்ட்டு பிளேயராக நான் தான் வர போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே எவனையும் காணோம். கிரனேட் போட்டுருவான். அப்போ எவனையும் சிக்கலை. அதோ மாட்டிக்கலாம் பாருங்க, பைத்தியக்காரன். எங்கே உட்காரக்கூடாதோ அங்கே தான் உட்காந்துருக்கான். ஸ்டார்டிங்லேயே உட்காந்தா சுடுவாங்கன்னு தெரியல போல பையனுக்கு. மாதிரி ஓட்டான். நம்ம டீம் ஆளுங்க அதோ மாட்டிக்கிறான். அவ்வளோதான், போடு. 4 பேர் சுற்றி போட்டு அடிக்கிறோம். தலைவன் காலி. ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வின்னு. போன தடவை 1 நிமிஷத்துக்குள்ளே சுட்டானுங்க. இந்த தடவை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சுட்டுட்டானுங்க. அதுதான் ஒரு வித்தியாசம். அப்படி எப்படின்னு விளையாடி பெஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்துட்டான். பையன் ஸ்டார்டிங்லேருந்தே விளாண்டுருக்கான் போல், அதுதான் பெஸ்ட் பிளேயர் ஆகட்டான். நான் இப்போ நடுவில் தான் வந்து ஜாயின் ஆனேன் மேட்ச்சுக்கு. அதனால் வந்து எனக்கு நெக்ஸ்ட் மேட்ச் தான் பெஸ்ட் பிளேயராக வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபேக்ட்ரி தான் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் ஈஸியாக முடிச்சு விட்ருலாம். ஏன்னா சின்ன இடம் தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஓடினே இருக்கணும். இதோ ஸ்டார்டிங்கில் மாட்டிக்கிறான். என்னங்க சாவலாமல் 3 பேர் இவனுங்க டேமேஜ் பண்ணானுங்க. நான் கிரனேடில் ஒன்று போட்டேன், தலைவன் சொட்டு தப்பிச்சிட்டான். பரவாயில்லையா, எல்லாம் பண்ணியாக மாற்றின்னு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட 3 பேர் மாட்டிக்கினானுங்க. ஆனால் பர்கரு, டாய்லெட்டு, அப்புறம் இன்னொருத்தன் பூத்தொட்டி. சும்மா சுட்டு பார்த்துக்கினே போகலாம், எவனா மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்டாங்க திரும்பவும் மாற்றிட்டான். எல்லாம் வெறி ஆகிட்டு இப்போ ஆடு பார்த்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். விளம்பரம் பார்த்து பண்ணி பவர் எடுத்துக்கிறான். இதோ இங்கே இருக்கான் பாருங்க. அவ்வளோதான், அவனுக்கு உயிரே போக காணும். நான் போட்ட கிரனேட்டில் இப்போ கதவு மூடினதுனால உயிர் போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கதவு மூடி கிரனேட் போட்டால் உயிர் போகாது போல். பையன் அதனால் தப்பிச்சிட்டான். இது உள்ள ஏதோ ஸ்ப்ரைட் பாட்டிலு. அவ்வளோதான், போடு. தாவையும் கிடக்கிறான் பாட்டு பையன். இங்கே எவனையும் காணோம். இந்த ரூமில் ஆனால் கண்டிப்பாக இருப்பானுங்க உள்ளே. இது சும்மா சுட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தாங்க இப்படி ஒட்டி இருக்கு. அப்படிலாம் கொடுக்கவே மாட்டானுங்க, என்னென்னு தெரில. வித்தியாசமாக கொடுக்குறானுங்க. இப்போ எல்லாம் அந்த மாதிரி இடத்துல ஒளியறதுனால கொஞ்சம் வினோதமாக கொடுக்குறானுங்க போல். நம்ம அப்போ தான் சுட்டு பார்ப்போம் அப்படின்னு. இதோ இங்கே கீழே ஒருத்தன் மாட்டிக்கினான். போயிட்டு வா. என்னங்க இது, இதுவும் இப்படி ஒட்டி இருக்கு இந்த மூலையில். இப்போ தான் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே. இது மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டானுங்க பொருள். இப்போ என்னென்னா ஏடாவடமான இடத்துல சம்மந்தம் இல்லாத கொடுத்துருக்கானுங்க. இதோ மாட்டிக்கிறான். அடச்சை, சும்மானே மாற்றிடுறானுங்களே. இன்னும் 3 பேர் தான், பிரச்சனை இல்லை, வின் பண்ணிடலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போலாம் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா செத்துனே இருந்தானுங்க, பண்ணி பவரை யூஸ் பண்ணாமல். இப்போ நடுவில் ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சான்ஸ் அப்படியே டைம் வந்ததுமே டக்குன்னு விளம்பரம் பார்த்து பண்ணி பவர்லாம் ஏற்றி இப்போ பண்ணி பவராக யூஸ் பண்ணுகிறானுங்க. நம்ம டீம் ஆளும் கீழே தான் போய் சுட்டு பார்த்துனுக்குறான் அந்த படியேறி கீழே. அடங்க, என்னை மட்டும் மாற்றிட்டு ஓடுறானுங்க பைத்தியக்காரனுங்க. கரெக்டாக அவன் வந்து என்கிட்ட வந்து மாற்றிட்டு ஓடுறான். இருங்கடா வரேன். முன்னாடியே RIPன்னு போட்டாச்சு அவனுங்களுக்கு. கண்டிப்பாக சிக்கும். அதோ மாட்டிக்கிறான். சாவுடா. அவ்வளோதான், போயிட்டு வா. என்கிட்ட காமிக்கிறா. ப்ரோ பிளேயரா நான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை மட்டும் டக்குன்னு முடிச்சு விட்டோம். நம்ம தான் வின்னு. இன்னும் 1 மினிட் தான். அது வர டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். நம்ம டீம் ஆளுங்க நம்மனா நக்கின்னு தான் போனோம். நானாக கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஏன்னா இவனுங்க சூப்பராக விளாட்றானுங்க நம்ம டீம் ஆளுங்க எல்லாம். எவனையும் காணுமே. பாட்டு சவுண்டு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கா, இல்லை கற்பனை. அதோ மாட்டிக்கினான். போடு. அவ்வளோதான். டேய் சுடுங்கடா அவனை. டேமேஜ்ரா, சுட்டு தொலைங்கடா டேய். ஃபுல் டேமேஜ் இவனுக்கு. தம்பி போயிட்டு வா. அவ்வளோதான். என்னங்க வின்னு வர மாட்டேங்குதே. ஆப்போனண்ட்டில் யாரையும் காணோம், ஆனால் வின்னு வர மாட்டேங்குதே. எவனோ ஒருத்தர் ரீச் பண்ண வரான். டைமிங்கே 1 நிமிஷம் கீழே தான் இருக்குது. அதாவது 30 செகண்ட் கீழே தான் இருந்துச்சு. இப்போ எப்படி எல்லாம் ரீச் பண்ண வரானுங்கன்னு தெரியலையா. ஆடா பாவி, சீட்டிங்கா. சூப்பர். நம்ம அடித்த அடி அப்படி இருக்கும் போல். பசங்க பயந்து சீட்டிங் பண்ணுறானுங்க. அவனுக்கே ஒன்றும் புரியல. இப்போ ரீச் பண்ணவனானே அவனுக்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. என்ன எழவிடான்னு போடுறான். ஏதோ ஒன்று. நம்ம தான் பார்த்தீங்கன்னா வின்னு. ஸோ நான் ஹேக்கு எவனோ ஒருத்தன் பைத்தியார பையன் வேலையை பார்த்ததுனால திரும்ப 1 மினிட் எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் நம்ம தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணது. இருந்தாலும் நம்ம முடிச்சு விட்டுக்கலாம். அட்டாங்க எவன்டா அவன். சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஹேக்கு போட்டு பைத்தியார பசங்க அதை வேலையை காமிச்சிட்டானுங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்டம்பிள் கைஸ் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடி சீக்கிரமே வந்துடும். ஸோ நான் எப்போ ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறேன். ஸோ மறக்காமல் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.